வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். ஒற்றுமையின் பலத்தை பற்றின கதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ கதைக்குள்ளே போகலாமா? ஒரு கிராமத்தில் ஒரு பெரியவர் இருந்தால் அவருக்கு 4 மகன்கள். நால்வரும் எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். திடீரென்று ஒரு நாள் அந்த பெரியவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது. அவருக்கு பயம். தான் இருக்கும்போதே இப்படி சண்டை போடுகிறார்களே, நான் இல்லை என்றால் என்ன பண்ண போகிறார்கள் என்று பயந்தார். அவர்களுக்கு ஒற்றுமையின் பலத்தை சொல்லித்தரும் வகையில் ஒரு போட்டி வைத்தார். அனைவரிடமும் ஒரு கம்பு கொண்டு வர சொன்னார். நால்வரும் கொண்டு வந்தார்கள். பின்னர் அதனை தன் பெரிய மகனை அழைத்து அந்த கம்புகளை ஒன்றாக கட்ட சொன்னார். பிறகு அதை ஒவ்வொருவராக அழைத்து அதை உடைக்க சொன்னார். ஆனால் அவர்களால் உடைக்க முடியவில்லை. பின்பு அதனை அவிழ்த்து ஒவ்வொருவராக உடைக்க சொன்னார். சுலபமாக உடைத்தார்கள். இப்போது அவர், நீங்கள் இந்த கம்பை போலத்தான், நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது என்று ஒற்றுமையின் பலத்தை கூறினார். இப்போது அந்த சகோதரர்கள் 4வரும் சண்டை போடாமல் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். என்ன மக்களே, இந்த கதை பிடிச்சிருக்கா? நன்றி, வணக்கம்.